Hello friends. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர்ஸ்ல செகண்ட் பார்ட் ஓகேவா. ஸோ இதுல வந்து we are going to see about சைனீஸ் ரிமைண்டர் தியரம், தென் ரிவர்ஸ் யூலர், அடுத்து வில்சன்ஸ் தியரி ஓகேவா. ஸோ இது மூணு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது மூணுமே வந்து இதுக்கு வந்து ஃபார்முலாவோ இல்லை மெத்தடோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ போன வீடியோவில் வந்து யூலர்ன்ற ஒரே ஒரு மெத்தட் பார்த்தோமா. ஸோ அந்த மெத்தட்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 1 or 2 கொஷின்ஸ் இருக்கும். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இதில் இந்த வில்சன்ஸ் தியரின்றதுக்கு மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா இல்லை ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அது வில்சன்ஸ் தியரம்னு சொல்லுவோம். மீதி ரெண்டுமே வந்து சும்மா ஜென்ரலான கான்செப்ட் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கண்டினியூஷனாக ஒரு கொஸ்டின் பார்ப்போம் ஓகேவா. ஸோ இப்போ 32 டிவைடட் பை 6. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்த உடனே யூலர் தியரம்ல போட ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வி கேன் டூ தட் ஓகேவா. ஸோ சம் கேசஸ்ல வி வில் கெட் த ஆன்சர், இன் சம் கேசஸ் வி won't get the answer because ஃபார் யூலர் தியரம் both the numerator and denominator should be co-prime. பட் இங்க வந்து இது ரெண்டும் கோப்ரைமா இருக்கா, கிடையாது. இதோட HCF வந்து 2 கரெக்டா. ஸோ இன் திஸ் கேஸ் நான் இங்க என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் அ கோப்ரைம், தட் இஸ் 32 பவர் 32 டிவைடட் பை 6 நான் வந்து 3 into 2 எழுதுறேன் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி செப்பரேட்டா டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. 32 பவர் 32 டிவைடட் பை 2. அடுத்தது என்ன, 32 பவர் 32 டிவைடட் பை 3. ஸோ இதுக்கு ரிமைண்டர் என்னவா வரும்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 32 பவர் 32வா. ஸோ நார்மலா இப்போ வந்து தே ஆர் இப்போ அதாவது 32 பவர் 32 2ல டிவைட் பண்ணா அஃப்கோர்ஸ் ரிமைண்டர் வந்து 0, பிகாஸ் 32வே வந்து ஒரு 2ஓட மல்டிபிள் கரெக்டா. ஸோ அப்போ அந்த 2ஓட மல்டிபிள் எத்தனை டைம் நான் மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் அதை 2ல டிவைட் பண்றப்ப அஃப்கோர்ஸ் தட் ரிமைண்டர் 0 தான் ஓகேவா. இப்போ இந்த இது பாருங்க, 32 பவர் 32 டிவைடட் பை 3. ஸோ இப்போ நான் யூலர் தியரம் யூஸ் பண்ணலாமா. ஸோ யூலர் தியரம் யூஸ் பண்ண என்ன வரும், ஸோ 32 டிவைடட் பை 3 போடணும். மேல என்ன பண்ணணும், யூலர் ஆஃப் 3 வந்து 3 இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ இ ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா. 32 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ 32 டிவைட் பை 3க்கு ரிமைண்டர் 2, 32 by 2 ரிமைண்டர் வந்து 0. அப்போ 2 பவர் 0 இட் இஸ் 1 ஓகேவா. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போமே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 by 5 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுமா. தட் இஸ் 2 into 5 plus 0 10 is equal to கரெக்டா. ஸோ இங்க அதே தான் எழுத போறேன். இந்த 32 பவர் 32 தான் நம்பர், அந்த நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இருக்கா. ஸோ 2x plus 0 ஓகேவா. அடுத்து இங்க எப்படி எழுத போறோம்னா இங்கே அதே நம்பர் தான், இட் இஸ் 3x plus 1 ஓகேவா. இங்க வந்து ரிமைண்டர் 0 அதனால 0 போட்டிருக்கேன். இந்த கேஸ்ல ரிமைண்டர் 1 அதனால 1 போட்டிருக்கேன். டிவைஸ் அதாவது கீழே எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்றோம், இங்க 2 இங்க 3. ஸோ இந்த 2க்கு ஒரு டிஃபரெண்டான வேரியபிள், 3க்கு வந்து வேற சாரி ஒய்ன்னு போடணும் ஓகேவா. சாரி 3xன்னு போட்டேன் ஓகே. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரெண்டான வேரியபிள் போடணும் ஓகே. சி இது வந்து 3y. சி இந்த ரெண்டு நம்பருமே ஈக்குவலா. இப்ப நான் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணனா ஐ வில் கெட் த ஆன்சர் 2x plus 0 that is equal to 3y plus 1. Find the least number ஓகேவா. ஸோ இங்க வந்து yக்கு வந்து நான் 1 போட்டேன்னா ஐ வில் கெட் ஆன்சர் கரெக்டா. ஸோ 2x is equal to 3 into 1 plus 1. ஸோ 2x is equal to 4, x is equal to 2 ஓகேவா. ஸோ x is equal to 2, y is equal to 1. இதுல எது போட்டிருந்தாலும் சரி அதுதான் நம்ம ரிமைண்டர், ஃபைனல் ரிமைண்டரா இருக்கும் ஓகேவா. ஃபைனல் ரிமைண்டர் அது என்னவா இருக்கும்னா 2x or 3y plus 1. See 2x na என்ன 2 into 2 that is 4, or 3y plus 1 na 3 into 1 plus 1 that is 4 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சைனீஸ் ரிமைண்டர் மெத்தட்னு சொல்றது ஓகேவா. ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். 347 பவர் 347 டிவைடட் பை 100. ஆக்சுவலா ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சாலே போதுமா. ஸோ ஜஸ்ட் இதை வந்து நார்மலா அதாவது இந்த சைனீஸ் ரிமைண்டர் மெத்தடை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்றதுக்கு ஓகே. ஸோ 100 வந்து நான் 25 into 4 எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ 347 பவர்ல 347 டிவைடட் பை 25 into 4. அப்போ 347 பவர் 347 டிவைடட் பை 25. அடுத்து 347 பவர் 347 டிவைடட் பை 4. இப்ப E of 25 and 4 வேணுமா. ஸோ 25 is equal to 5 square. அப்ப E of 25 என்ன, 25 into 4 by 5
20. ஓகேவா? ஸோ E of 25 is equal to 20. அடுத்து E of 4 என்ன பார்ப்போமா? ஸோ 4 is equal to 2 square. ஸோ 4 into 1/2. ஸோ E of 4 is equal to 2. ஓகே, ஸோ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோமா? இப்போ இங்க என்ன இருக்கும்? 25 இருக்கு, மேல 347. ஸோ நார்மலான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிடுறேன். 347 டிவைட் பை 25 போடணும். அடுத்து என்ன பண்ணணும்? 347 டிவைட் பை 20 போடணுமா? இதுக்கு என்ன பண்ணணும்? 347 டிவைட் பை 4 போடணும். அடுத்து 347 டிவைட் பை 2 போடணுமா? ஓகே, ஸோ இந்த இதை எரேஸ் பண்ணிடுறேன். யூலர் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்கிறது லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ இதை -3ன்னு போட்டுக்கிட்டா, ஏன்னா பிளஸ்ல போட்டேன்னா எனக்கு 22ன்னு ரிமைண்டர் வரும். கரெக்டா? ஸோ இதை வந்து -3ன்னு போட்டுக்கிறேன். மேல என்ன இருக்கும்? மேல வந்து 7 இருக்குமா? -3 பவர் 7 டிவைடட் பை 25. ஓகேவா? ஸோ 27 வந்து 3 கியூபா? அப்ப -3 கியூப் -3 கியூப் இன்டூ -3 டிவைடட் பை 25. தட் இஸ் -3 the whole cube என்ன? மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து மைனஸ் தான் வரப்போகுது. அப்ப -27 வருமா? -27 இன்டூ -27 இன்டூ -3 டிவைடட் பை 25. ஸோ இதோட இது வந்து -2 ரிமைண்டர் பார்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து -2, இதுக்கு வந்து -3 தான் இருக்க போகுது. அப்போ ஸோ த ரிமைண்டர் ஃபார் திஸ் இஸ் 2 2 சார் 4, 4 3 சார் 12. ஸோ -12. ஸோ -12 இல்லைன்னா பிளஸ்ல 13. கரெக்டா? So in the negative remainder positive remainder மாத்துறது. So everything is explained in the previous video. Okay, so I cannot explain this because that is அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்ட் நான் திரும்ப இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணனா it will take much time for me. Okay, so இது கூட ரிமைண்டர் வந்து -12 அப்படி இல்லனா பிளஸ்ல 13. ஓகேவா? அடுத்து 4 இந்த இது பாப்போமா? இங்க வந்து 44 வந்து இதா இருக்கும். அப்ப 3 இருக்கு ரிமைண்டர். இங்க 3 பவர் 1 தான், தட் இஸ் 3 தான் ரிமைண்டர். ஓகேவா? சோ அப்போ நம்பர் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்பர் என்னவா இருக்கும்? ஸோ இங்க வந்து 25. ஸோ 25x plus 13. இங்க என்னவா இருக்கும்? 4y plus 3. அப்ப இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? (25x plus 13 is equal to 4y plus 3). கரெக்டா? 25x plus 13 is equal to 4y plus 3. அப்ப 4y is equal to 25x plus 10. ஸோ அப்ப 4y is equal to 25x plus 10. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? ஸோ 50 எக்ஸுக்கு 2 போட்டேன்னா எனக்கு டோட்டலா 60 வந்துருமா? சி 4y is equal to 25 into 2 plus 10. So 4y is equal to 60. So y is equal to 15. ஓகேவா? So x is equal to 2. அப்ப final remainder. Okay, final remainder is nothing but so 25x plus 13 or 4y plus 3. x ஓட வேல்யூ என்ன? 2. அப்ப 25 into 2 plus 13 போடலாம். அப்படி இல்லனா 4 into 15 plus 3 போடலாம். So in either case we will get 63 as the answer. Okay, clear? Fine. Okay, ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஒரு இந்த ஈக்குவேஷன் இருக்கா? சோ இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு பார்த்த உடனே வந்து இது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, இல்ல வேற ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இது வந்து பார்த்த உடனே 2ன்னு சொல்லிட்டோம், வேற ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனா சி ஜஸ்ட் see here, அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறேன். 4y is equal to 25x plus 10. 25x plus 10. அப்ப y is equal to 25x plus 10 divided by 4 and the remainder should be equal to 0. அப்போ 25x plus 10 divided by 4. So இதை கேன்சல் பண்ணா எனக்கு ரிமைண்டர் x வருமா? பிகாஸ் 24. அப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். 1 into x x 10க்கு 2. அப்ப இந்த x plus 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப x is equal to 2. கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சி இதே வந்து இந்த போன கொஸ்டினுக்கும் யூஸ் ஆயிருக்கும். 2x is equal to 3y plus 1. சி 2x is equal to 3y plus 1. அப்ப x is equal to 3y plus 1 divided by 2 and the remainder should be 0 இருக்கணுமா? அப்ப இதோட ரிமைண்டர் என்ன? 3y க்கு ரிமைண்டர் வந்து y தான், 1 க்கு ரிமைண்டர் 1. அப்ப y plus 1 is equal to 2 னா y is equal to 1.
ஆன்சர் வருதா y is equal to 1. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேரியபிள் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸ் கொடுத்திருந்தான்னா ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஓகே, இதை இந்த மெத்தட் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ல வந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ வேணா இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா? 2 power 5600 divided by இந்த கொஸ்டின் இல்லையா? ஒரு நிமிஷம் கைஸ். இல்ல இந்த கொஸ்டின் இல்ல. ஓகே, இந்த கொஸ்டின் நார்மலாவே போட்டுறலாம். 153. ஸோ சி 2வும் 153யும் வாட் டு சே தே ஆர் கோ பிரைம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 153 வந்து பிரைம் நம்பரான்னு பார்ப்போமா? நோ, பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா அது 3யோட மல்டிபிளா இருக்கு. பட் ஆனா நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இ ஆஃப் 153 கண்டுபிடிக்குமா? ஸோ 153 கேன் பி ரிட்டன் as 3 into 51. 51 can be written as 3 into 3 into 17. Correct? That is 3 square into 17. அப்ப E51 153. Okay, 153 என்னன்னா 153 into 2 by 3 into 16 by 17 இருக்குமா? 17 into 3 வந்து 17 into 3 51. அப்போ இது வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3 2 சார் 6 into 16 6 6 36 96. அப்ப E of 153 வந்து 96. ஓகே, அப்ப இந்த கொஸ்டின் எப்படி போடணும்? 2 by 153 அது இதோட ரிமைண்டர் மேல 5600 divided by 96 போடணும். ஓகேவா? இப்போ 5600 96 இது பண்ணா என்ன வரும்னு பாப்போமா? 9 டேபிள்ல 56 வரணும். 5 டைம்ஸ் போட்டா 450, 6 டைம்ஸ் போட்டா 54. ஆனா 54க்கு 30 வருது. அப்போ 4 டைம்ஸ் தான் 5 டைம்ஸ் தான் போட்டாகணும். ஓகேவா? 6 5 ஆர் 30, 40, 45, 46, 47, 48, 48. அப்ப இங்க என்ன இருக்கும்? 60, 70, 80 இருக்குமா? 800 இருக்கு. 800க்கு எத்தனை டைம் வரும்? 9 டைம்ஸ் போட முடியாது. 8 டைம்ஸ் போட்டா 8 டைம்ஸ் 6 8s ஆர் 48, 9 8s are 72, 76, 768னா பேலன்ஸ் வந்து 32 இருக்குமா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 power 32ன்னு இருக்கும் டிவைடட் பை 153. ஓகேவா? ஸோ 2 power 32 இருக்கு. 2 power எத்தனை வந்து 152 3க்கு கிட்ட வருதுன்னு பார்ப்போமா? 153னா 2 டைம்ஸ் போட்டா என்ன வருது? 153 into 2 6 5 2 சார் 10 306ன்னு வருது. So 64 into 2 4 to 8 6 to 128. அடுத்து மறுபடியும் 2 8 to 16 256 வருதா? அப்போ சாலிடா ஒரு 60 வந்து 50 வந்து பேலன்ஸ்ல வருது. ஒரு நிமிஷம் கைஸ், டிவைட் பண்ணலாம் கரெக்டா பண்ணிருக்கனா? 153. ஓகே, 9 into 17 153. ஓகே, 153 divided by 51. அது 3 தான். 3 to 6 6 into 16 என்ன? 6 into 16 96. இப்போ E வந்து 96 தான். ஓகே, இப்போ 5600 96ல டிவைட் பண்றேன். அப்போ -58. ஓகே, இன்டூ 96. ஸோ ரிமைண்டர் 32 தான். ஸோ 2 power 32 divided by 153. ஓகே, ஸோ சால்வ் பண்ணுவோம். 2 power 32 divided by 153. ஓகே, இன்னும் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கல. 2 power 32 divided by 153. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நார்மலா தான் பண்ணி ஆகணும். ஸோ 153 டேபிள்ஸ் எழுதி பார்ப்போம். ஸோ 153 into 2 என்னவா இருக்கும்? 3 2 சார் 6, 5 2 சார் 10, 1 0 306 வருமா? அடுத்து 1 செகண்ட் இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 9 5 459 வருதா? ஓகே, ஸோ இது 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ். ஸோ இன்னொரு டைம் போட்டு பார்க்குறேன். 459 153 9 10 11 12. ஸோ 10 11 4 5 6 612 வருது. இப்போ 2 பவர்ல பார்த்தோம்னா 64க்கு அடுத்து 64 into 2 என்ன 128 வருமா? அடுத்து 128னா into 2 வந்து 256 வரும். 256னா 512 வந்திருக்கும். அடுத்து 1024 வருமா? ஓகே, இதுல எதுவுமே கிட்ட வரலையே. 1024 வந்துருச்சு. இதுல ஏதாவது கிட்ட இருக்கா? ஸோ கிட்ட கிட்ட இருக்கிறதுனா அந்த 128ம் 153யும் தான் கிட்ட இருக்கு. ஓகே,
128 153 கிட்ட இருக்கு. அப்போ அதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 153 128 4. ஸோ 8ன்றப்ப இது 5. ஸோ 25 வருதா? ஓகே. ஸோ இப்போ 128 வந்து எத்தனை பவர்? 64 இன்டூ 2ஆ? 64க்கு வந்து 16 இன்டூ 16 இன்டூ 4 64 இன்டூ 2 16 வந்து 4 4 4 அப்புறம் 2. ஸோ 2 2 2 1 4 5 6 7. ஸோ 2 பவர் 7 வந்து 128ஆ? அப்போ நான் எப்படி எழுதுறேன்னா 2 பவர் 7 த ஹோல் பவர் 4 28 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 பவர் 4 இருக்கும். ரிமைனிங் வந்து 153 இருக்குமா? இப்போ 2 பவர் 7 என்னன்னு சொன்னேன்? 128. அப்போ 128 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 டிவைடட் பை 153. ஸோ இதுக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தோம்னா ஸோ -25ஆ? ஆமாம். ஸோ இதுக்கு ரிமைண்டர் வந்து -25. அப்ப -25 the whole power 4 into 2 power 4 divided by 153. So 25 into 25 வந்து 625. கரெக்டா? 625 தான் வந்துச்சு. 625 into 625 into இது 2 power 4. ஓகே. 2 power 4 னா 2 2 are 4 4 4 16. ஓகே. divided by 153. இப்போ 153 265ல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்னா ஸோ 625 612 ரிமைண்டர் வந்து 13 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணா இதுக்கு 13 இதுக்கு 13 இதுக்கு 16. அப்போ அகைன் 169 இன்டூ 16 இருக்கும் டிவைடட் பை 153. ஸோ அகைன் கேன்சல் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ 9க்கு 3 போச்சுன்னா 6 16. அப்போ 16 இன்டூ 16 டிவைடட் பை 156 வரும். 16 இன்டூ 16 வந்து 256. 100 ஆன்சர் இதுக்கு 103 வருது. 153 இல்ல 153. ஓகே. ஸோ இது வந்து 256 டிவைடட் பை 153. இப்போ 256 153 டிவைட் பண்ணா 103. ஸோ 103 இஸ் தி ஆன்சர். ஓகே. யா 103 இஸ் த ஆன்சர். ஸோ சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தட் வில் பி வெரி டிஃபிகல்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ தேர் இஸ் நோ அதர் மெத்தட் அதர் தேன் திஸ் டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வரல. ஓகேவா? நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து தான் போடுறேன். Okay, so this is the way by which we have to approach a question. Okay, so அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா so we see about reverse Euler பாப்போமா? Okay, reverse Euler. இப்போ reverse Eulerனா so நார்மலா ஒரு கொஸ்டின் பாப்போமா? இப்ப 50 பவர் 51 divided by 53. ஓகேவா? so இந்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 50 and 53 they both are co-prime, no doubt in that. அப்ப Euler theorem யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ணி பாருங்களேன், just 1 minute. Yeah, so அப்ப ஃபர்ஸ்ட் E of 53 என்னன்னு பார்ப்போமா? 53 is a prime number, so E of 53 is equal to 52. அப்ப என்ன பண்ணுவோம்? 50 divided by 53 into 51 by 52. So 50 53 டிவைட் பண்ணா எனக்கு 50 வரும். 51 52 டிவைட் பண்ணா அகைன் 51 வரும். See, இதே நியூமரேட்டர் தானே வந்திருக்கு divided by 53. See, யூலர் அப்ளை பண்ணா திரும்ப அதே நம்பர் வந்துருச்சு. கரெக்டா இல்லையா? யூலர் அப்ளை பண்ண திரும்ப அதே நம்பர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? So in this case we have to use this method. ஓகேவா? இப்ப 50 பவர் 51 divided by 53 கேட்டிருக்கானா? இப்ப just imagine 50 பவர் 52 divided by 53 என்னன்னு பாப்போமா? ஓகேவா? இது அதே வந்ததுனால நான் சொல்றேன். அப்ப அஃப்கோர்ஸ் இதோட ரிமைண்டர் 1 இருக்குமா? பிகாஸ் 50 by 53 into 52 by 52 இருக்கும். தட் இஸ் 50 பவர் 0 தட் இஸ் 1 இருக்குமா? ஸோ அப்போ இந்த இதுக்கு ரிமைண்டர் 1. ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா 50 பவர் 51 into 50 divided by 53. ஓகே, கரெக்டா இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் the number is in the form 53k plus 1. கரெக்டா இல்லையா? இந்த 52 50 பவர் 52 divided by 53 the remainder வந்து 1 ன்ட்டேன். கரெக்டா? அப்ப this number is in the form number is equal to 53k plus 1. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா see just இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டேன். இப்போ 50 divided by 53 க்கு ரிமைண்டர் என்ன? -3.
இப்போ இந்த இதுக்கு தான் 50/51 50^51 டிவைட் பை 53க்கு தான் எனக்கு வேணும். இந்த ரிமைனிங் இருக்க பார்ட்டோட ரிமைண்டர் வந்து -3. அப்ப இந்த -3 இந்த நம்பர்ல டிவைட் பண்ணிட்டா இதோட ரிமைண்டர் எனக்கு கிடைச்சிருமா? கரெக்டா இல்லையா? சி இந்த நம்பர் திரும்ப சொல்றேன், 50^52 டிவைடட் பை 53 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 53k + 1க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 50^52 நான் என்ன எழுதிருக்கேன்னா 50^51 into 50 divided by 53 அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 53k + 1க்கு ஈக்குவலா இருக்கு. இதோட ரிமைண்டர் -3 கரெக்டா? ஏன்னா 50 இல்லைன்னா பிளஸ்னா 50 மைனஸ்ல நெகட்டிவ் ரிமைண்டர் -3. இப்போ இந்த ரிமைண்டர் எனக்கு வேணுமா? 50^51 ரிமைண்டர் எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த ரிமைண்டரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 53k + 1 வருது. அப்ப இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவிஷன் ஆகுமா? அவ்வளவுதான், சிம்பிள். 50^51 divided by 53 that is equal to remainder. ஓகேவா? ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 53k + 1 divided by -3. ஓகே, இப்ப I have to find the suitable value for k so that it is perfectly divided. Okay, so k க்கு எந்த வேல்யூ போட்டா 54 k கேன்சல் ஆகும். அப்பனா k value is equal to 1 போட்டு போமா. so k is equal to 1ல that is 53 + 1 divided by -3, that is 54 by -3, it will be -18. -18 வந்துருச்சு. அப்ப பிளஸ் ரிமைண்டருக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? பேஸ் வந்து என்ன இருக்கு? பேஸ் 53 தான் இருக்கு. அப்ப பாசிட்டிவ் ரிமைண்டர். ஓகே, பாசிட்டிவ் ரிமைண்டர் is equal to 53 - 18. 35. Okay, so the answer is 35. புரிஞ்சுச்சா அந்த கொஸ்டின்? ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஈஸியா புரியும் பாருங்களேன். இப்போ 7^99 டிவைடட் பை 101 ரிமைண்டர் வேணும். ஓகேவா? நார்மல் யூலர் அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஸோ 101 பிரைம் நம்பர் தான், நோ டவுட் இன் தட். ஓகேவா? அப்ப 7/101 இங்க 99 பை யூலர் ஆஃப் 101 என்னது? ஸோ E101 is equal to 100. ஓகேவா? டிவைடட் பை 100 போடுவேன். அப்போ 101ல 7 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 7 தான். 100ல 99 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 99 தான். சி திரும்ப அதே நம்பர் வருதா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 7/100 டிவைடட் பை 101க்கு ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 7/100க்கு ரிமைண்டர் என்னன்னு பார்ப்போமா? 7/101 இங்க என்ன இருக்கும்? 100. E of 101 வந்து 100. So that is 7/0, that is 1. ஓகேவா? அப்ப சி 7/100 divided by 101க்கு ரிமைண்டர் வந்து 1. So this number is in the form 7/100 divided by 101, that is equal to 101k + 1. ஓகேவா? இப்ப நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். 7/100 divided by 101 is equal to 101k + 1. எனக்கு இப்ப நான் இந்த 7/100 என்னன்னு பிரிக்க போறேன்னா 7/99 into 7 divided by 101, that is equal to அந்த ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா +1 இருக்கும். சோ இதுக்கு ரிமைண்டர் வந்து 7 தான். ஓகேவா? அப்ப 7/99 divided by 101ஓட ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 101k + 1 divided by 7க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்ப I have to find the value for k so that it is perfectly divided. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னு பாருங்க. 101k + 1 divided by 7. இப்ப 101 7ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்னு பாப்போமா? இப்ப 1 7s are 7, பேலன்ஸ் 3 இருக்கும், 31. 7 4s are 28, 28 29 30 31. அப்ப 3k இருக்கும். இந்த ரிமைண்டர் இந்த 1 டிவைட் பண்ணா 1 தான். அப்போ எனக்கு என்ன வரும்? ரிமைண்டர் பெர்ஃபெக்ட்லி டிவைடபிள்னா 3k + 1 is equal to 7 இருக்கணும். ஓகேவா? அப்பதானே எனக்கு பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். அப்ப 3k is equal to 6, k is equal to 2. ஓகேவா? இப்ப k க்கு 2 போட்டு பாப்போமா? அப்ப k க்கு 2 போட்டா 202 வரும், +1 divided by 7, that is 203/7, 29. அப்ப ரிமைண்டர் is equal to 29. 29 தான் ஆன்சர். ஓகே, ஆன்சர் is equal to 29. கிளியர்? போன கொஸ்டின்ல வந்து நெகட்டிவ் ரிமைண்டர் கிடைச்சனால அதை நான் வந்து எந்த நம்பர்ல டிவைட் பண்றேனோ அது கூட ஆட் பண்ணி பாசிட்டிவ் ரிமைண்டர் கொண்டு வந்துட்டேன். இங்க எனக்கு வந்ததே பாசிட்டிவ் ரிமைண்டர்ல தான் வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாவே போட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 7/99 divided by 101. இப்ப 101 வந்து பிரைம் நம்பர். ஸோ யூலர் ஆஃப் 101 is equal to 100. ஸோ நார்மல் நான் யூலர் தியரம் படி போனோம்னா என்ன பண்ணுவேன்? 7/101 பவர்ல 99 divided by யூலர் ஆஃப் அந்த பேஸ் யூலர் ஆஃப் 100 99 101 வந்து 100. ஓகேவா? இப்ப 7/101க்கு ரிமைண்டர் 7 தான்.
99/100க்கு ரிமைண்டர் வந்து 99 தான். 7 பவர் 99 அதே தான் திரும்ப வந்துச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு பவர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன். 7 பவர் 100 divided by 101 போடுறேன். அதுக்கு ரிமைண்டர் வந்து 1. So if a remainder is 1 means that is 101k plus 1 that is equal to 7 power 100 divided by 101. ஓகேவா? ஸோ சம்திங் இந்த 101 இந்த கே வேல்யூக்கு ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அது கூட 1 ஆட் பண்ணுனா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 7 பவர் 100க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அதை தான் இப்படி நான் மேத்தமேட்டிக்கலா எழுதியிருக்கேன். இப்ப 7 பவர் 100 divided by 101 is equal to 101k plus 1 வந்துருச்சா? இப்ப ரிமைண்டர் இது எல்லாமே இதுக்கு அடுத்து போடுறது எல்லாமே இந்த இப்படி கோடு போட்டு சைடுல ஆர் நான் எழுதிட்டாலே அங்க நான் கேன்சல் பண்ணனா நார்மல் கேன்சலேஷன் கிடையாது. அதுக்கு பேர் வந்து ரிமைண்டர் நான் எழுதுறேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல 6ன்னு போட்டிருக்கேனா இந்த இடத்துல கோடு போட்டு 6 போட்டு இந்த 101 அடிச்சு மேல 7 எழுதிருக்கேனா 7க்கு மேல 7ன்னு தான் போட்டிருக்கேன். தட் இஸ் 101 7 101ல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் வந்து 7 தான் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரிமைண்டர்ஸ் அடிஷன் ஆஃப் த ரிமைண்டர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே போட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த 7 பவர் 99 divided by 101 is equal to what? 101k plus 1. இந்த 7 இங்க இருந்தா டிவைட் ஆகணுமா? அப்போ 101k plus 1 divided by 7. ஸோ இந்த கேக்கு வாட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஃபார் தட் இட் இஸ் டிவிசிபிள் பை 7ன்றதை போட்டோம்னா த ஆன்சர் வில் கம். ஓகே, ஸோ அதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். 101k plus 1 divided by 7னா அதை 7ல டிவைட் பண்ணுங்க. 101க்கு 3 ரிமைண்டர் வரும். அப்ப 3k plus 1. ஸோ 7ல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகணும்னா அந்த ரிமைண்டர் should be equal to what? 7 இருக்கணுமா? கரெக்டா இல்லையா? ரிமைண்டர் வந்து 7 இருந்தா தானே அந்த 7 பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். அப்ப the remainder value sum of the remainder should be equal to 7. அப்போ 3k plus 1 is equal to 7. அப்ப 3k is equal to 6, k is equal to 2. ஓகேவா? சோ at k is equal to 2 எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ இதே மெத்தட்ல இன்னும் ஒரு क्वेश्चन பார்ப்போம். ஓகே, 12 பவர் 107 divided by 37. ஓகேவா? சோ 37 வந்து பிரைம் நம்பர் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. சோ நார்மலா போவோமா? அப்ப e of 37 is equal to 36. அப்போ 12 by 37 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 107 divided by 36 போடுவோம்னா இப்ப 12 by 37 ஆன்சர் 12 தான். 107 divided by 36 சோ 36 into 3 என்னன்னு பார்ப்போமா? 6 3s are 18 108. சி 36 into 3 வந்து 108. இங்க 1 தான் கம்மியா இருக்கு. அப்பனா ரிமைண்டர் என்னவா இருக்கும்? அப்படியே வரும். 30 சி 107 divided by 36 வந்து ஆன்சர் வந்து சி 36 35 வருமா? 12 பவர் 35 divided by 37 வரும். ஓகேவா? சோ இதை நான் எலிமினேட் பண்றதுக்கு தான் என்ன பண்ண ஒன்ஸ் அகைன் நீங்க போட்டீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபர்தரா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப 12 பவர் 108 divided by 37 என்ன இருக்கும்னு பாப்போமா? அப்ப என்ன இருக்கும்? 12 by 37 இருக்கும் into 108 divided by 36 இருக்கும். So that is 12 power 0, that is 1. அப்போ இந்த நம்பர் 12 power 108 divided by 37 அது எதுக்கு இருக்குன்னா 37k plus 1. ஓகேவா? சோ இப்போ 12 power 108 எழுதுறோம்னா 12 power 107 into 12 divided by 37 is equal to 37k plus 1. இப்போ இதுக்கு ரிமைண்டர் எடுக்கிறேன். சோ இது 37னா இது 12 தான். அப்போ 12 சாரி So 12 power 107 divided by 37 ஓட ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 37k plus 1 divided by 12 ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? So see 37k plus 1 divided by 12 அது வந்து பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகணும். ஓகேவா? அது பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகணும்னா ரிமைண்டர் should be equal to 12 இருக்கணும். அப்ப இங்க என்னவா இருக்கும்? 36க்கு ரிமைண்டர் 1 இருக்குமா? அப்ப k plus 1 is equal to 11னா the 12னா k is equal to 11. அப்ப k 11க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப 37 into 11 plus 1 divided by 12 the answer. So 37 into 11 என்ன 37 1 0 407 407 plus 1 divided by 12 408 divided by 12 that is 34. Okay, answer the remainder for this question is 34. புரிஞ்சா? so இதுதான் என்னன்னா ரிவர்ஸ் யூலர் மெத்தட்னு சொல்றது. ஓகே, so லாஸ்டா பார்க்க போறது வந்து வில்சன்ஸ் தியரி. ஓகே, வில்சன்ஸ் ரிமைண்டர் தியரம். ஓகேவா? சோ இந்த வில்சன்ஸ் ரிமைண்டர் தியரம் வந்து யூஸ்டு ஃபார் ஃபேக்டோரியல்ஸ். ஓகே,
ஃபேக்டோரியல் டிவிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மட் எழுதுறேன். p minus 1 factorial divided by p remainder. Okay, so remainder is equal to minus 1 where p is a prime number. Okay, அடுத்தது p minus 2 factorial divided by p, the remainder is equal to plus 1. Okay, clear? இங்கேயும் அதே தான், where p is a prime number. Okay, so for example ஒரு கொஸ்டின் சொல்லிட்டா, 28 factorial divided by 29 remainder கேக்குறாங்க அப்படின்னா, see 29 prime number, so மேல இருக்க நம்பர் just 1 less இருக்கா, so the answer remainder is equal to -1 or positive remainder வந்து 28. So the remainder for this is -1 or 28. இப்போ அதே கொஸ்டின்ல 27 factorial divided by 29 the remainder கேட்டாங்கன்னா, see 29 is a prime number, the மேல இருக்குது 2 less, so n minus 2, so remainder is equal to 1. Clear? So this is the method by which we have to do. Okay வா? So இந்த இடத்துல கீழ வந்து denominatorல prime numberக்கு பதிலா வேற நம்பர் இருந்துச்சுன்னா we should not do like this. Okay வா? So அந்த prime number composite numberன்றது பார்த்துக்கோங்க. prime numberக்கு மட்டும் தான் இந்த theory யூஸ் ஆகும். composite numberனா சல்பியா போட்டுறலாம். Okay வா? composite numberக்கு எப்பயுமே remainder 0 தான் இருக்கும். because just imagine பண்ணுங்களேன், இப்ப 20 factorial divided by 22 இருந்துச்சுன்னா, சோ இதுக்கு ஆன்சர் வந்து இப்படி போடக்கூடாது. சோ 20 வந்து இது 2 கம்மியா இருக்கு, சோ ஆன்சர் 1ன்னு போடக்கூடாது. ஓகேவா? இட் இஸ் ராங். இட் இஸ் ஆன்சர் வந்து இதுக்கு 0. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், 20 ஃபேக்டோரியல டிவைட் பை 22 பண்ணுமா? சோ 20 ஃபேக்டோரியல்னா என்ன அர்த்தம்? 20 into 19 into 18 into 17 into போயிட்டே இருக்குமா? கீழ என்ன இருக்கு? 22. 22னா என்ன அர்த்தம்? தட் இஸ் 2 into 11. ஆக்சுவலா மேல 2ம் இருக்கும் 11ம் இருக்குமா? ரெண்டுமே கேன்சல் ஆகுமா? அப்ப பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுமா? சோ the answer will be 0. கரெக்டா இல்லையா? சோ இந்த ஃபேக்டோரியல்ல கீழ பிரைம் நம்பர் வந்தா மட்டும் தான் அதாவது வில்சன்ஸ் தியரம் யூஸ் பண்ணனும். ரிமைண்டர் மீதி இருக்க எல்லாத்துக்குமே மோஸ்ட் ப்ராபபிலி ஆன்சர் 0வா தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் 20 ஃபேக்டோரியல் டிவைட் பை 22க்கு யூஸ் பண்ணுங்க. 20 ஃபேக்டோரியல்னா 20ல இருந்து நான் 1 வரைக்கும் எழுதுவேன். டிவைடட் பைல 22 இருக்கு. 22 is called can be written as 2 into 11. இந்த 2 வந்து மேலயும் இருக்கும் 11ம் மேலயும் இருக்கும். அப்ப அது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுமா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? சோ இட் இஸ் a perfectly divisible நம்பரா இருக்கும். கரெக்ட்டா? ஓகே, சோ ஓகே, இத வச்சு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்ப இப்படி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டாங்க. 34 factorial divided by 37 ரிமைண்டர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம்? எனக்கு ரெண்டு விஷயம் தெரியுமா? 36 factorial divided by 37 ஓட ஆன்சர் வந்து -1. அப்படி இல்லனா 35 factorial divided by 37 ஓட ஆன்சர் வந்து +1. கரெக்ட்டா? ரிமைண்டர். ஓகேவா? இப்ப 36 ஃபேக்டோரியல்னா என்ன? சோ நான் அத ரெண்டு மெத்தட்லயும் சால்வ் பண்ணி காமிச்சறேன். ஓகேவா? உங்களுக்கு எது யூஸ் ஆகும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத போட்டுக்கோங்க. சோ 34 ஃபேக்டோரியல் into 35 into 36. கரெக்ட்டா? 36 ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாமா? டிவைடட் பை 37 and the remainder is equal to -1. -1 இல்லனா என்ன அர்த்தம்? 36 ன்னு அர்த்தமா? சோ -1 இல்லனா 36. எனக்கு வந்து எது கன்வீனியன்ட்டா இருக்கோ லாஸ்ட்ல அதை யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்ப இதுதான் எனக்கு வேணும். 34 ஃபேக்டோரியல் டிவைட் பை 37 தான் வேணும். அப்ப இதுக்கு ரிமைண்டர் என்ன? இதுக்கு -2, இதுக்கு -1. கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா 1 ஷாட், இது 2 ஷாட்டா இருக்கு. அப்போ 34 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 37 is equal to இங்க என்ன இருக்கும்? -1 into -2 வந்து +2. அப்ப நான் 36 ன்னு எடுத்துக்கிறேன் ரிமைண்டரா. 36 divided by 2. So இது வந்து ரிமைண்டர். ஓகேவா? சோ 34 ஃபேக்டோரியல் டிவைட் பை 37 ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 18. ஓகே, அடுத்து சோ இது வந்து இப்படி போடலாம். இல்ல நீங்க 35ல வச்சு பாசிட்டிவ் ரிமைண்டர்ல போட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? சோ 35ன்றப்ப 34 ஃபேக்டோரியல் into 35 divided by 37 is equal to 1. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கு? 1 இல்லனா -36 ன்னு அர்த்தமா? சி பிளஸ்ல 1னா மைனஸ்ல என்னவா இருக்கும்? -36. கரெக்ட்டா? அப்ப இதுக்கு வந்து ரிமைண்டர் என்னவா இருக்கும்? -2. அப்போ 34 ஃபேக்டோரியல் டிவைட் பை 37 அதோட ரிமைண்டர் வந்து என்னவா இருக்கு? இங்க -2 இருக்கனால நான் -36 எடுத்துக்கிறேன். -36 divided by -2. So answer 34 factorial by 37. The remainder is 18. Simple. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் இந்த தியரமை யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த இதுல 2-3 क्वेश्चंस இருக்கு. சோ டோன்ட் வரி. 20 factorial divided by
23 ரிமைண்டர் வேணும். ஓகேவா? ஸோ என்ன எடுத்துக்கலாம்? 22 எடுத்துப்போமா? ஸோ 22 ஃபேக்டோரியல் டிவைட் பை 23 அது என்னவா இருக்கும்? -1 or 22 ரிமைண்டர். ஸோ 22 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 20 factorial into 21 into 22 divided by 23 that is equal to -1 or 22. So இதுக்கு என்னவா இருக்கும்? இது -1 இது -2. அப்ப 20 factorial divided by 23 ஓட ரிமைண்டர் என்னவா இருக்கும்னா see -2 into -1 வந்து +2. அப்ப +2 இருக்கனால நான் இந்த 22 எடுத்துக்கிறேன். ஓகேவா? So 22 divided by 2. So the answer is 11. ஓகேவா? So நீங்க இதே இதுக்கு பதிலா இதுவும் இப்படியும் எடுத்து போட்டுக்கலாம். 23 factorial இல்ல 21 factorial divided by 23 இதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும்? +1 because 23 is a prime number, மேல இருக்கிறது n-2. so n-2 க்கு ரிமைண்டர் வந்து 1. அப்ப இத வந்து 20 factorial into 21 divided by 23 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1 இல்ல நெகட்டிவ் ரிமைண்டர்ல வேணா -22. ஓகே, சோ இது வந்து என்னவா இருக்கும்? இது வந்து -2. அப்ப 20 factorial by 23 ஓட ரிமைண்டர் என்னவா இருக்கும்னா இங்க -2 இருக்கனால நான் இந்த -22 எடுத்துக்கிறேன். ஓகேவா? -22 divided by -2. So answer is 11. ஓகேவா? So 20 factorial by 23 the remainder is 11. Clear? உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? So no restrictions, it's up to your choice. நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி. ஓகே, அடுத்து இந்த क्वेश्चन பாத்துறோம். 27 factorial divided by 31. so எனக்கு 30 factorial divided by 31 is equal to -1 or 13 எனக்கு தெரியும். கரெக்டா? இப்போ 30 factorial நான் என்ன எழுதுறேன்னா 27 factorial into 28 into 29 into 30 divided by 31 that is equal to -1 or 30. இதோட ரிமைண்டர் வந்து -1 இது -2 இது -3. அப்ப 27 factorial divided by 31 அதோட ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இங்க என்ன இருக்கு? -6. ஆமா, -6 இருக்கா? சோ -6 இருக்கனால 6 இருக்கு, 1 எடுத்துக்கலாம், 30 எடுத்துக்கலாம். ஓகேவா? 30 divided by -6 அப்ப ரிமைண்டர் 27 factorial divided by 31 அதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும்னா -5 இருக்கு. ரிமைண்டர் -5 அத பிளஸ்ஸா மாத்தறோம்னா என்ன பண்ணனும்? 31 - 5 that is 26. ஓகேவா? so the remainder for this question is 26. clear? அடுத்த क्वेश्चन. சோ அடுத்த क्वेश्चन இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन. ஓகேவா? சோ கேன்சலேஷன் ஃபேக்டரையும் வில்சன்ஸ் தியரத்தையும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ஒரு क्वेश्चन. ஓகேவா? இப்ப 50 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 47 ஸ்கொயர் இருக்கு. இந்த இடத்துல ரிமைண்டர் என்னன்னு கேட்பான். ஓகேவா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. இது வந்து சோ யூ கான்ட் ஃபைண்ட் திஸ் டைப் ஆஃப் क्वेश्चंस. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டானா இட் will be somewhat difficult. ஓகே, இப்போ 50 ஃபேக்டோரியல் இருக்கா? see எனக்கு என்ன தெரியும்? 47 வந்து பிரைம் நம்பர்னு தெரியுமா? அப்ப 46 ஃபேக்டோரியல் பை 47 வந்து அதோட ரிமைண்டர் என்ன? -1. இது கிளியரா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா 50 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்றேன். சோ 50 ஃபேக்டோரியல 46ல வந்து நிறுத்த போறேன். ஓகேவா? 46 ஃபேக்டோரியல் into 47 into 48 into 49 into 50 divided by 47 into 47 ரிமைண்டர் வேணுமா? சோ இப்போ இந்த 47 இந்த 47 கேன்சல் பண்ணிரலாமா? கரெக்ட்டா இல்லையா? சோ இந்த 47 இந்த 47 கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணா என்ன பண்ணனும்? ஃபைனல் ரிமைண்டர் கூட இந்த கேன்சலேஷன் ஃபேக்டர் ஆட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் போன வீடியோல வந்து நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் தெரியுமா? 20/15க்கு வந்து ரிமைண்டர் 4 வரும். இன்னொரு கேஸ்ல வந்து கேன்சல் பண்ணா 1 வரும். 5 வரும். இன்னொரு கேஸ்ல 1 வரும். அதுக்கு வந்து ஏன் ரெண்டுமே சேமா இல்ல? அப்பனா அந்த கேன்சலேஷன் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணனும்ன்றத வந்து போன வீடியோ ஸ்டார்டிங்லயே நான் சொல்லிருப்பேன். சோ அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு 47 கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப இப்போ இங்க 47 இருக்கா? இப்போ இந்த ஆமா, இப்போ அடுத்து பார்ப்போமா? இப்போ இந்த ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் மட்டும் எழுதுறேன். 46 ஃபேக்டோரியல் into 48 into 49 into 50 divided by 47. சோ கேன்சலேஷன் ஃபேக்டர் வந்து இங்க 47, அத மறந்துட கூடாது. ஓகேவா? இப்போ 47னா இதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும்? -1. இதோட ரிமைண்டர் +1, இதோட ரிமைண்டர் +2, இதோட ரிமைண்டர் +3. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது? சோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு -6 வருது. கரெக்ட்டா? -6 ஆர் பாசிட்டிவ் ரிமைண்டர்ல என்ன வரும்? 47 into 47 - 6 41. அப்ப ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 41. அப்படியே விட்டுறலாமா? நோ. சோ அப்படியே விடக்கூடாது. ஓகேவா? சோ ஃபைனல் ஆன்சர். சோ ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்னா 41 into 47 தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ 41 into 47 வந்து என்னன்னு பார்ப்போமா? 41 into 47. The answer is 1927. ஓகே, 1927 தான் ஃபைனல் ரிமைண்டர். ஓகே, கிளியரா? சி எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருக்க நம்பர், அதாவது டிவைட் பண்ற நம்பரை விட ஃபைனல் ரிமைண்டர் வந்து கம்மியா தான் இருக்கும். 47 ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கும்? 2309. 43 25 வரும், 20 சம்திங் வரும், இல்ல 15 2500 வரும். 49 வந்து 2401. இது 47 24, இது 23, இது 22. ஸோ 0409. ஓகே, ஸோ 2209 தான் வரணும். அதாவது 2209 தான் டினாமினேட்டர்ல இருக்க நம்பர். பட் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 1927 தான். ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் லெஸ் தென் தட். ஸோ நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின், திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். இட் இஸ் 25 factorial divided by 529. So 529 என்ன? 23 square. That is 25 factorial divided by 23 square. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்ன தெரியும்? 22 factorial divided by 23, that is equal to -1. ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்க போறேன். ஓகேவா? ஸோ 22 factorial into 23 into 24 into 25 divided by 23 into 23. இதுக்கு ரிமைண்டர் வேணுமா? ஸோ இந்த 23 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கேன்சலேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 23. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ரிமைனிங் இருக்கிறது எழுதுறேன். 22 ஃபேக்டோரியல் இன்டூ 24 into 25 டிவைடட் பை 23. இதுக்கு ரிமைண்டர் வேணுமா? ஸோ இதை கேன்சல் பண்ண ரிமைண்டர் -1. இதுக்கு +1, இதுக்கு +2. அப்போ ரிமைண்டர் வந்து என்னது? -2. ஆர் பாசிட்டிவ் ரிமைண்டர்ல வேணா 21. கரெக்டா? அப்போ ஃபைனல் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 21 into 23. So 21 into 23 என்ன பாப்போமா? 21 23. So 2 3 3 2 are 6, 2 2 are 4. So 483 தான் ஆன்சர். ஓகேவா? 483. டினாமினேட்டர் பாருங்க 529 ஓட கம்மியா தான் இருக்கு. So this is the correct answer. ஓகேவா? So 483. Okay, so that's all with this class. Okay, so I think there is only one part left in reminder. அதுல வந்து இந்த miscellaneous questions, அதாவது இந்த ஃபார்முலாஸ்லாம் கவர் ஆகாத மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றதுன்றத அடுத்த வீடியோல கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.